வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்கள ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு ஒரு கேள்விய பற்றி பார்க்க போறோம். அதுக்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த தொடர் வந்து நம்ம சுசுகி மைரா கிராஸ் கப்ளிங் வினையோட தொடர் தான். இந்த கேள்வியானது சிஎஸ்ஐஆர் 2017ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி இங்க இருக்கக்கூடிய டெர்மினல் அல்கைன் கேட்டிகால் போரேன் கூட வினைபுரியுது. அதைத் தொடர்ந்து வாட்டர் கூட வினைபுரியும் பொழுது நமக்கு ஏங்கிற ஒரு இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த ஏங்கிற இன்டர்மீடியேட் அதற்கு அடுத்த படியில் இங்கே இருக்கக்கூடிய அல்கினைல் புரோமைடு கூட பெல்லாடியம் கேட்டலசிஸ் மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் வினைபுரியும் பொழுது நமக்கு ப்ராடக்ட் பி வந்து நமக்கு கிடைக்குது. கீழே 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். முதல்ல வினையை எழுதிக்கிடுவோம். முதல் வினை என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய டெர்மினல் அல்கைன் இங்கே இருக்கக்கூடிய கேட்டிகால் போரைன் கூட வினைபுரிகிறது. இந்த வினை வந்து ஹைட்ரோபோரேசன் வினை. ஹைட்ரோபோரேசன் வினைப்படி இங்கே இருக்கக்கூடிய டெர்மினல் அல்கைனும் கேட்டிகால் போரேனும் வினைபுரியும். எப்படி வினைபுரியும் அப்படின்னா, சின் ஃபேசனில் வினைபுரியும். அதாவது இதை வந்து சின் அடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹைட்ரஜன் ஆட்டமும் இங்கே இருக்கக்கூடிய போரான் ஆட்டமும் நமக்கு அல்கைனில் ஒரே ஃபேஸில் இருந்து ஆட் ஆகும். அதான் நம்ம சின் அடிசன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த வினை வந்து ஆன்டிமார்கோனிகாஃப் விதியை வந்து பின்பற்றும். அதன்படி இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம் இந்த கார்பன்லேயும், இங்கே இருக்கக்கூடிய போரான் ஆட்டம் இந்த டெர்மினல் கார்பன்லேயும் நமக்கு போய் ஆட் ஆகும். சரிங்களா? ஏன் அப்படி ஆட் ஆகுது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெரிக்கலி கொஞ்சம் ஹிண்டர்டாக இருக்குது. அதன் காரணமாக இது எப்போவுமே என்ன பொசிஷனை எடுக்கும் அப்படின்னா, டெர்மினல் பொசிஷனில் போய் சேரும். அப்படி சேரும்பொழுது நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். போரனேட் இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். அதை தொடர்ந்து வாட்டர் கூட ஹைட்ராலிசிஸ் வினைக்கு உட்பட்டு நமக்கு இந்த அல்கினைல் போரோனிக் ஆசிட்டும் மற்றும் கேட்டிகாலும் நமக்கு கிடைக்குது. இதுதான் நம்மளோட இன்டர்மீடியேட் ஏ. இந்த இன்டர்மீடியேட் ஏ அதற்கு அடுத்த படியில் இங்கே இருக்கக்கூடிய அல்கினைல் புரோமைடு கூட பெல்லாடியம் கேட்டலசிஸ் மற்றும் பேஸ் முன்னிலையில் வினைபுரியுது. இந்த கண்டிஷன் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு சுசுகி கிராஸ் கப்ளிங் வினையோட கண்டிஷன். சுசுகி கிராஸ் கப்ளிங் வினையை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே விரிவாக பார்த்துருக்கோம். அதனுடைய கேட்டலிக் சைக்கிள் மற்றும் மெக்கானிசம் மற்றும் நிறைய சால்வ்டு ப்ராப்ளம்ஸை ஏற்கனவே பார்த்துருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். சரி, நம்மளோட வினைக்கு போவோம். முதல்ல இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சுசுகி வினைக்கு பெல்லாடியம் 0 தான் ஆக்டிவ் கேட்டலிசிஸ். அப்போ முதல்ல வந்து பெல்லாடியம் 0 ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் வந்து ஜெனரேஷன் ஆகும். அதன் பிறகு இந்த ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய அல்கினைல் புரோமைடு கூட வந்து வினைபுரியும். அப்படி வினைபுரிகிறப்போ முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஆக்சிடேட்டிவ் அடிஷன் வந்து நடக்கும். ஆக்சிடேட்டிவ் அடிஷன் வந்து இங்கே இருக்கக்கூடிய பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸும் இங்கே இருக்கக்கூடிய அல்கினைல் புரோமைடு கூட வினைபுரியும் போது நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இதன் பிறகு இது மெட்டதசிஸ்க்கு வந்து உட்படும். இதன் கூட பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட மெட்டதசிஸ் வினைக்கு உட்படும். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஜஸ்ட்டு புரோமின் ரீப்ளேஸ் ஆகி இந்த இடத்துல ஹைட்ராக்சைடு அயன் வந்து வந்துடும். அப்படி வரும்பொழுது நமக்கு பொட்டாசியம் புரோமைடு வெளித்தள்ளப்பட்டு இந்த ஒரு பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதே வேளையில் நம்மளோட போரோனிக், அதாவது அல்கினைல் போரோனிக் ஆசிட் வந்து பேஸ் கூட வினைபுரியும். எதற்காக பேஸ் கூட வினைபுரியுது? இந்த வினைக்கு என்ன தேவை? பேஸ் வந்து எசென்சியல் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, இந்த போரோனிக் ஆசிட் ஸ்பீசிஸ்னால டைரக்டாக டிரான்ஸ்மெட்டலேஷனில் ஈடுபட முடியாது. அப்போ போரோனிக் ஆசிட்டை டிரான்ஸ்மெட்டலேஷனில் ஈடுபட வைக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பேஸ் தேவை. பேஸ் வந்து முதல்ல இங்கே இருக்கக்கூடிய போரான் ஆட்டத்தை தாக்கி நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்பீசிஸ் வந்து டிரான்ஸ்மெட்டலேஷனில் ஈடுபடுறதுக்கு தயாராகிருச்சு. இப்போ எங்கே டிரான்ஸ்மெட்டலேஷன் நடக்கும்? இந்த பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸும் இந்த போரோனிக் ஸ்பீசிஸும் சேர்ந்து டிரான்ஸ்மெட்டலேஷனில் ஈடுபடும். அப்படி ஈடுபடும் பொழுது இந்த பை ப்ராடக்ட் வெளித்தள்ளப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய பொசிஷனில் இந்த பெல்லாடியம் வந்து சேர்ந்துடும். அப்படி சேரும்பொழுது நமக்கு இந்த மாதிரி ஒரு பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதன் பிறகு இது உடனடியாக ரிடக்டிவ் எலிமினேஷனுக்கு உட்படும். ரிடக்டிவ் எலிமினேஷனுக்கு உட்படும் பொழுது நமக்கு பெல்லாடியம் 0 ரீஜெனரேட் ஆயிரும். அதை தொடர்ந்து நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் பி. இந்த வினையில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அல்கீன், அதாவது உருவான இந்த அல்கீனோட ஜாமெட்ரியை வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கணும். முதல்ல வந்து இங்கே இருக்கக்கூடிய அல்கினைல் புரோமைடை எடுத்துக்கிடுவோம்.
இந்த மெத்தில் குரூப்பும் இந்த புரோமின் ஆட்டமும் நமக்கு சிஸ் டு ஈச் அதராக இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல தான் கப்ளிங் வந்து நடக்க போகுது. அப்போ இங்கே வரக்கூடிய குழுவும் வந்து கண்டிப்பான முறையில் எப்படி இருக்கும்? சிஸ் டு ஈச் அதராக தான் இருக்கணும். சரி, நம்மளோட விடைக்கு வருவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மெத்தில் இருக்குது. அதே வேளையில் இங்கே தான் இந்த குரூப் தான் இந்த இடத்துல சேர்ந்த குரூப்பு. இந்த இரண்டு எப்படி இருக்குது? சிஸ் டு ஈச் அதராக இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னது? இந்த போரோனிக் ஆசிட் பார்ட், அதாவது அல்கினைல் போரோனிக் ஆசிட் பார்ட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய என் பியூட்டைல் குரூப்பும் இங்கே இருக்கக்கூடிய போரோனிக் ஆசிட் குரூப்பும் நமக்கு எப்படி இருக்குது? டிரான்ஸ்ஃபேஷனில் இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல தான் கப்ளிங் வந்து நடந்திருக்கும். ஸோ அப்படின்னா இந்த கப்ளிங் நடந்த பகுதியும் இந்த என்பியூட்டேலும் நமக்கு கண்டிப்பான முறையில் டிரான்ஸ்ஃபேஷனில் இருக்கணும். சரி, நம்மளோட கேள்வியில் பாருங்கள், என் பியூட்டைல் குரூப் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம்மிங்கான குரூப், அதாவது வந்து சேர்ந்த குரூப் வந்து இதுதான். ஸோ இந்த இரண்டு எப்படி இருக்குது உங்களுக்கு? டிரான்ஸ்ஃபேஷனில் இருக்குது. சரிங்களா? சரி, நம்ம கேள்விக்கு போகலாம். ஸோ இதுவரைக்கும் நம்ம விவாதிச்சதோட அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை வந்து நமக்கு ஆப்ஷன் 2 தான். உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற கேள்விகள் அடிக்கடி வரணும் அப்படின்னா வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.